திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் 7. அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே, எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதன் பொருள் பின்வருமாறு: திருப்பெருந்துறையின் மன்னனே, உன்னை தேவர்களும் மற்றவர்களும் எப்படி சொல்கின்றார்கள்? அந்த சிவபரம்பொருள் கனியின் சுவை போன்றது, அமுதம் போன்றது, அறிவதற்கு மிக அரிதானது என்றெல்லாம் தேவர்களும் அறிய முடியாமல் தவிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் உன்னை அப்பரம்பொருளாகிய அதன் உருவம் இத்திருவடிவமே, அப்பரம்பொருளாகிய அவனே குரு வடிவில் மானுடச் சட்டை தாங்கி வந்து இங்கே வந்திருக்கிறான் என்று கூறும்படி இந்த திருப்பெருந்துறையில் ஞானாசிரியனாக வந்து எங்களை அடிமை கொண்டு அருளியிருக்கின்றீர்கள். எங்கள் விருப்பத்திற்கு உரிய தலைவனே, தேன் பொருந்திய சோலைகள் சூழ்ந்துள்ள திரு உத்தரகோசமங்கை எனும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ளவனே, எங்களுக்கு நீ எந்த பணி கொடுக்கின்றாய் என்பதை கேட்க, நீ கொடுக்கின்ற அந்த திருப்பணியின் வழியில் நிற்க நீங்கள் துயில் உணர்ந்து எழுந்தருளுவீராக என்று விண்ணப்பம் வைக்கின்றார். சிவபெருமானை தேவர்களாலும் அறிய முடியாது. தேவர்களெல்லாம் எப்படி அனுமானிக்கின்றார்கள்? அச்சிவப்பரம்பொருள் பழச்சுவை போன்று இருக்கும், அமுது போன்று இருக்கும், அறிவதற்கு மிகவும் அரிதாக இருக்கும், எளிது என்று கூற முடியாது என்றெல்லாம் அந்த தேவர்களும் கூட அறிய முடியாதபடி இருக்கின்றார்கள். சிவானந்த அனுபவம் என்பது எத்தகைய தன்மை உடையது என்று தேவர்களுக்கும் கூட தெரியாது. ஏனென்றால் அது சுட்டி அறியப்படாததாக இருப்பது சிவபெருமானின் திருவருளினால் அனுபவிக்கப்படும் சிவானந்தமாக இருப்பது. எனவே அந்த சிவானந்தம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல இயலாமையை, அந்த சொல்ல முடியாத தன்மையை இவ்வாறு மாணிக்கவாசக பெருமான் விளக்குகின்றார். அந்த சிவானந்த அனுபவம் என்பது, அந்த பேரின்ப அனுபவம் என்பது பழச்சுவை போன்றோ அமுதம் போன்றோ இருக்கலாமோ என்று தேவர்களும் மலைக்கின்றார்கள். தேவர்கள் இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற பழங்களை நேரடியாக நுகரக்கூடியவர்கள். அதுபோக வேள்வியிலே ஹவிஷாக இடப்படும் அந்த பழங்களையும் நுகர்பவர்கள் தேவர்கள். அதோடு கூட அவர்கள் விண்ணுலகத்திலே அமுதத்தினை நுகர்பவர்கள். எனவே தேவர்களுக்கு இந்த பழச்சுவையும் தெரியும், விண்ணிலே இருக்கின்ற அமுதின் சுவையும் தெரியும். ஆனால் இவைகளெல்லாம் போன்று சிவானந்த அனுபவம் இருக்குமோ என்று தேவர்களும் கூட அந்த சிவானந்த அனுபவத்தை அறிய முடியாதவர்கள் ஆகின்றார்கள். ஒப்பீட்டு அளவில் தேவர்கள் மனிதர்களை விட அறிவு விளக்கம் அதிகமானவர்கள், பேராற்றல் உடையவர்கள், நீண்ட ஆயுள் உடையவர்கள். இருந்தாலும் அவர்களாலும் அறிய முடியாதது இது. ஏனென்றால் ஏற்கனவே பார்த்தவாறு சிவானந்த அனுபவம் என்பது சுட்டி அறியப்படாத அனுபவம். மாணிக்கவாசக பெருமான் அதனை இங்கே அது பழச்சுவையென என்று பாடுகின்றார். அது என்பது சமஸ்கிருதத்திலே தத் என்று சொல்வார்களே, அந்த பரம்பொருளை குறிக்கக்கூடிய அந்த பதம். தத்துவம் அசி என்று மகா வாக்கியம் இருக்கின்றது. தத் என்பது அது பரம்பொருளை குறிக்கின்றது. துவம் என்பது நீ, அசி என்பது ஆகின்றாய். ஆன்மாவாகிய நீ தத் எனப்படக்கூடிய பரம்பொருளாக ஆகின்றாய் என்று மகா வாக்கியம் கூறுகின்றது. இது எவ்வாறு நிகழும் என்றால், சிவபெருமானின் திருவருளினால் ஆன்மாவின் கரணங்களாகிய அந்த பசுகரணங்களெல்லாம் பதிகரணங்களாகிய சிவகரணங்கள் ஆகி சிவபெருமானின் அந்த எண்குண வியாபகத்துள் அடங்கியிருக்கும் பொழுது அந்த சிவானந்தத்தை ஆன்மா அனுபவித்து நிற்கும். எனவே இந்த மகா வாக்கியத்தில் தத் என்று கூறப்பட்ட பரம்பொருளை இங்கே பாடலில் மணிவாசகப் பெருமான் அது என்று கூறுகின்றார். அது பழச்சுவையென என்று கூறுகின்றார். எனவே அந்த சிவானந்த அனுபவம்
சுட்டி அறியப்படாத அனுபவம், இறைவனின் திருவருளினால் அனுபூதியால் உணரப்படும் அனுபவம். சிவஞானமே கண்ணாக கொண்டு அனுபவிக்கப்படும் ஆனந்தம். அது பழச்சுவை போன்றோ அமுது போன்றோ எவ்வாறு இருக்கும் என்று தேவர்களும் அதை உணர முடியாமல் தவிக்கின்றார்கள். ஏனென்றால் அது பாசஞானத்தாலோ பசுஞானத்தாலோ அறிய முடியாதது, பதிஞானத்தால் மட்டுமே அறிய முடிவது. தேவர்களெல்லாம் பதிஞானம் கைவர பெறாதவர்கள். எனவே அவர்களுக்கு இறைவன் அரிதானவன், எட்ட முடியாதவன். ஆனால் அன்பர்களுக்கு, சிவ அடியவர்களுக்கு எளிவந்த பிரானாக இருப்பவன் பெருமான். எனவே இவ்வாறு எட்ட முடியாமல் இருக்கும் அவன் சிவ அடியவர்களுக்கு ஞானாசிரிய கோலம் கொண்டு வந்து இங்கே அருள்கின்றார். உவமையாலும் அனுமானத்தாலும் தேவர்களும் கூட அறிய முடியாத பரம்பொருள் சிவபெருமானாகிய சிவன் அடியவர்கள் மகிழும்படி மானுடச் சட்டை தாங்கி ஞானாசிரியனாக வந்து ஆட்கொள்கின்றது. எனவே இவ்வாறெல்லாம் அறிய முடியாத பரம்பொருள் இது அவன் திருவுரு என்று கூறும்படி, அவனே இவன் என்று கூறும்படி அந்த பரம்பொருளே மானுட சட்டை தாங்கி ஞானாசிரியனாக வந்திருக்கின்றது அடியவர்களுக்காக என்று கூறும்படி பெருமான் வந்து ஆட்கொள்கின்றார் அடியவர்களை. மணிவாசக பெருமானுக்கும் கூட திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி ஞானாசிரியராக வந்து ஆட்கொள்கின்றார். அதன் பின்பு மணிவாசக பெருமான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு தலயாத்திரையிலும் அதே ஞானாசிரிய கோலத்துடன் காட்சி தந்தருளுகின்றார் சிவபெருமான். எனவே அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திரு உரு, இது அவன் இவன். எனவே இங்கு எங்களை ஆண்டு கொண்டு எழுந்து அருளும் சிவபெருமானே என்று மணிவாசக பெருமான் பாடுகின்றார். அத்தகைய சிவபெருமான் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையில் வீற்றிருக்கின்றார். உத்தரகோச மங்கை என்பது பாண்டிய நாட்டிலே ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திற்கு அருகே இருக்கின்ற தலம். மணிவாசக பெருமானை சிவபெருமான் ஆட்கொண்ட தலங்களிலே இதுவும் ஒன்று. இந்த உத்தரகோச மங்கை என்பது மது வளர் பொழில் சூழ்ந்த உத்தரகோச மங்கை என்று இங்கே பாடப்பட்டிருக்கின்றது. மதுவளர் பொழில் என்றால் மதுவாகிய தேன் ஒழுகும் மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த உத்தரகோசமங்கை என்று பொருள். இது நேரடியாக பார்க்கும் பொழுது இயற்கை காட்சி வர்ணனை போன்று தோன்றினாலும் கூட இந்த உத்தரகோசமங்கையில் இருக்கின்ற சிவபெருமான் திருக்கோயிலை சுற்றி இருக்கின்ற மலர்களிலே இருந்து ஒழுகும் தேன் என்பது சிவானந்தமாகிய தேன். அந்த தேனை குடிப்பதற்காக வரும் வண்டுகள் என்பவை முக்தாத்மாக்கள் ஆகும். எனவே சிவானந்தமாகிய தேனை நுகர்ந்து இன்புறும் சிவானந்தத்தை இது குறிப்பால் உணர்த்துகின்றது. மது வளர்பொழில் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் மணிவாசக பெருமான். வளர் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற என்று பொருள். சிவானந்தமாகிய அதனை எத்தனை முக்தாத்மாக்கள் எவ்வளவு காலம் எவ்வளவு நிறைவாக நுகர்ந்து கொண்டே இருந்தாலும் அது குறைவுபடாதது. எனவே வளர் மது வளர் பொழில் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். இந்த சிவானந்த அனுபவம்தான் அமரர்கள் உட்பட அனைவருக்கும் மிக அரிதானது, சிவன் அடியார்களுக்கு மிக எளிதானது. எனவே உத்தரகோச மங்கையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே, எங்களை நீ ஆண்டு கொள்ளும் அந்த வழி என்ன என்பதனை எங்களுக்கு அருள்வாய். என்ன திருப்பணி என்பதை எங்களுக்கு நீ அருள்வாய். உன்னுடைய ஏவலின் வழி நாங்கள் நிற்போம், அதன்படி பணி செய்வோம் என்று பாடுகின்றார் மணிவாசக பெருமான். இதனையே ஏகனாகி இறைப்பணி நிற்றல் என்று சிவஞான போதம் கூறுகின்றது. சிவானந்த அனுபவத்திற்கு உரிய தகுதியை உயிர்களுக்கு இறைவன் வழங்குகின்றான். அந்த தகுதி என்பது உயிரின் அறிவிலே சிவம் நிறைந்து விளங்க அந்த ஆன்மாவின் உடல் திருவருளாக விளங்கும். எனவே உயிர் இருக்கின்ற அந்த உடல் சிவபெருமானின் திருமேனியாகவே மாறும். ஆன்மா பசு என்னும் பெயர் நீங்கி முத்தனாய் அருளோடும் கூடி நின்ற வழி அவ்வான்மாவின் வியாபியமான மாயை முதலியனவும் திரோதான சக்தி போல பாசம் என்னும் பெயர் நீங்கி அருளேயாய் நிற்பது என்பது சிவஞான மாபாடியம். மாயேயமாகிய உடல் கரணங்களெல்லாம்
சிவ கரணங்களாக மாறுவது என்பது அருளோடு கூடி நிற்கும் உயிர்களுக்கு இயல்பாகும். எனவே அங்கங்களாகிய பசுகரணங்கள் சிவகரணங்களாக மாறும் பொழுது இந்த கரணங்களை உடைய அங்கியாகிய உடலும் சிவ தனுவாக மாறும். இந்த தகுதி உயிர்களுக்கு ஏற்படவில்லை என்றால் சிவானந்த அனுபவம் நிகழாது. எனவே சிவபெருமான் முதலில் இந்த தகுதியை ஆன்மாக்களுக்கு கொடுத்து பின் இவ்வாறு ஆட்கொண்டு சிவானந்த அனுபவத்தை ஆன்மாக்களுக்கு தருகின்றார். இவ்வாறு ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அடிமை கொண்டு சிவானந்த அனுபவத்தை கூட்டுவிக்கின்றார் இறைவன். அந்த அனுபவம் இடையீடு இல்லாமல் தடையில்லாமல் நிகழ வேண்டும் என்றால் அது இறைவன் விதித்த வழியில் நிற்றல், இறைவன் ஏவிய பணியை செய்தல் என்பதனாலேயே முடியும். எனவே எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். அதாவது ஏகனாகி இறைப்பணி நிற்றல். இறைப்பணி நிற்றல் என்றால் என்ன என்றால் உயிரினுடைய இச்சா ஞான கிரியைகள் இறைவனது இச்சா ஞான கிரியைகளில் அடங்கியுள்ளது, அழுந்தியுள்ளது என்பதே ஆகும். எனவே அருளோடு கூடி உயிர் சிவத்தோடு ஏகனாகி நின்றதனால் உயிரை மறைத்து நின்ற ஆணவ மலவாதனை ஒளிந்துவிடும். இனி மாயை மற்றும் கண்மவாதனைகள் நீங்க வேண்டும், தீர வேண்டும் என்றால் இறைப்பணியில் நிற்றல் என்பது ஒரு உயிருக்கு இன்றியமையாதது. இதுவே சிவானந்த அனுபவத்திற்கு ஏதுவாகின்றது, காரணம் ஆகின்றது. எனவே இது இறைப்பணி என்று அழைக்கப்படுகின்றது. இறைப்பணி என்றால் சிவபெருமானின் திருவருளினால் எந்த ஒரு செயலையும் செய்தல் என்பது அர்த்தமாகும். எனவே ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை என்பவை சிவபெருமானின் இச்சை ஞானம் கிரியை இவற்றில் அடங்கி நின்று நடப்பது எல்லாம் இறைவனது இச்சா ஞான கிரியைகளின் நிகழ்ச்சியே என கண்டு இறைவனின் வியாபகத்துள் அடங்கி அழுந்தி நிற்றல் ஆகும் என்று சிவஞான பாடியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இறைவனது இச்சை ஞான கிரியைகளின் வழி எங்களது இச்சை ஞானம் கிரியைகளின் அதனை நடத்துவோம். எனவே இறைவனே, நீ எங்களை ஏவல் கொள்ளும் முறை எதுவோ அதன்படி பணி செய்வோம் என்று மாணிக்கவாசக பெருமான் விண்ணப்பம் செய்து எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று விண்ணப்பிக்கின்றார். இது 7வது திருப்பாடலின் பொருள் ஆகும். தொடர்ந்து 8வது திருப்பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.